friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம் and இந்த வீடியோ லேடிஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். சோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். நல்ல ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு saree அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்டன் சில்க் saree தான் இப்போ நல்ல ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த சர்டன் சில்க் சாரியை நம்ம எப்படிலாம் வந்து ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சர்டன் சில்க் saree வந்து பாத்தீங்கன்னா வியர் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் இது யார் கட்டினாலும் அழகா இருக்கும். அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி இந்த சர்டன் சில்க் சாரியோட நம்ம என்னென்ன மாதிரி வந்து அக்சசரிஸ் அண்ட் பிளவுஸ் எல்லாம் போட்டா இந்த சாரியோட அழகு மேலும் கூட்டி காட்டலாம் அப்படின்றதான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த சாரி எல்லாருமே வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய கலர்ஸ்ல வந்து எடுத்து வச்சிருப்பீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சௌந்தர்யா. நான் இந்த மாதிரி லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட அந்த பெல் ஐக்கானை சேர்த்து வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிளைன் சாரியை நம்ம எப்படி ஒரு கிராண்டான லுக்கோட நம்ம வியர் பண்றது அப்படின்றத வந்து பாத்துடலாம். டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வியர் கான்ட்ராஸ்ட் பிளவுசஸ். இப்போ வந்து பிளைன் சாரிக்கு மோஸ்ட்லி வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தான் வந்து வருது. ஆனாலும் அவங்க கொடுக்கக்கூடிய பிளவுஸை விட நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டோம் அப்படின்னா இதோட லுக் அவ்வளோ கிராண்டா இருக்குங்க. சாரியோட விலை வந்து ஒரு 300-400 ரூபாயா இருந்தா கூட அதுல வந்து ஒரு எலகண்ட் லுக் அண்ட் கிராண்ட் லுக் வந்து நம்மளால கொண்டு வர முடியும். பொதுவாகவே நம்ம எந்த சாரி கட்டினாலும் அந்த சாரியோட பிளவுஸ் தான் வந்து ஒரு லுக்கவே வந்து கிரியேட் பண்ணும் அந்த சாரிக்கு. ஆனா இப்ப நம்ம வியர் பண்ண போறது பிளைன் சாரி. சோ நம்ம வந்து பிளவுஸ்ல தான் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க சாரியோட கலருக்கு ரொம்பவே வந்து கான்ட்ராஸ்டான கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். வந்து இதையே வந்து பாருங்களேன், சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் அண்ட் இதுக்கு அப்படியே வந்து கான்ட்ராஸ்டா பிங்க் கலர் பிளவுஸ் வந்து நான் வியர் பண்ணிருக்கேன். இதை நான் எப்படி மிக்ஸ் மேட்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ஜரி அண்ட் சில்வர் ஜரியில வந்து எம்ப்ராய்டர் வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே வந்து கோல்டன் கலர் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த கலருக்குலாம் வந்து மேட்சிங் பண்ணி தான் வந்து நான் இந்த சாரியை வந்து இந்த பிளவுஸ்க்கு வந்து வியர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல நீங்களுமே வந்து வேற சாரியோட பிளவுஸ் உங்களோட பிளைன் சாரிக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடலாம். மிக்ஸ் அண்ட் மேட்ச் சொன்ன உடனே தான் வந்து எனக்கு ஞாபகம் வருது, ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல நம்ம எப்படி நம்ம கிட்ட இருக்கிற பிளவுஸையே வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடுறது அப்படின்ற டீடைல் வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு கான்ட்ராஸ்டா போறது பிடிக்கும் அண்ட் இன்னும் சிலருக்கு வந்து கான்ட்ராஸ்டா போறது வந்து பிடிக்காம இருப்பாங்க இல்லையா. சோ அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஐடியா வந்து சொல்றேன். உங்களோட லுக்குமே வந்து கிராண்டியரா இருக்கணும், ஆனாலும் நீங்க வந்து மேட்சிங்கா பிளவுஸ் போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அந்த கலர்லயே வந்து ஷிம்மரியா இருக்கும் இல்லையா பிளவுஸ். சோ இந்த மாதிரி பிளவுசஸ் எல்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். பார்க்க ரொம்பவே வந்து அழகா இருக்கும். உங்களோட சாரி என்ன கலரோ அந்த கலருக்கே நீங்க தனியா அந்த மாதிரி வந்து கிளாத் எடுத்து நீங்க பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி பிளைன் சாரி கட்டும் போது நம்ம அக்சசரிஸ்ல வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணுங்க. கிராண்ட் லுக் கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளோட அக்சசரிஸ்ல கண்டிப்பா கொண்டு வரலாம். நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஹியரிங்ஸ் வந்து போடணும். அப்படி இல்லை அப்படின்னா கிராண்டான ஒரு நெக் பீஸ் வந்து நம்ம போடணும். ஸோ ரெண்டுமே வந்து கிராண்டா போட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஒண்ணு வந்து கிராண்டா வந்து நீங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஹியரிங்ஸ் வந்து நல்ல ஒரு பெருசா நல்லா கிராண்டா போடுறோம் அப்படின்னா நெக் பீஸ் வந்து ரொம்ப கிராண்டா இல்லாம நம்ம போடணும். இல்ல நெக் பீஸ் வந்து நல்லா கிராண்டா போடுறோம் அப்படின்னா ஹியரிங்ஸ் வந்து ஒரு அளவுக்கு கிராண்டா இருக்கிற மாதிரி நம்ம போடணும். பிளைன் சாரிக்கு இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற சோக்கர் கூட ரொம்பவே வந்து சூப்பரா செட் ஆகும். ஒரு சூப்பரான லுக் வந்து கிரியேட் பண்ணும். இப்போ வந்து ஜாக்கெட் டைப் பிளவுஸ்லாம் வந்து நல்லா ட்ரெண்டியா இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி போடலாம். அண்ட் ஜாக்கெட் டைப் பிளவுஸ் போடும்போது கண்டிப்பா நீங்க வந்து வெஸ்ட் பெல்ட் வந்து யூஸ் பண்ணணும். சோ அப்பதான் ஒரு நல்ல ஒரு லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு மாடர்னான லுக்குக்கு இது மூணுமே இருந்தா நம்ம கிரியேட் பண்ணிடலாம். நம்ம சாரிக்கு கான்ட்ராஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு ஜாக்கெட். இப்போ நம்மளோட சாரி வந்து நல்ல ஒரு டார்க் கலரான சாரீஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க ஒயிட் கலர் ஜாக்கெட் போட்டுட்டு அண்ட் அதுக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி நல்ல ஒரு வெஸ்ட் பெல்ட் வந்து போட்டீங்க அப்படின்னா உங்களோட லுக் செம்ம மாடர்னா இருக்குங்க. இன்னொரு டிப் கூட இருக்கு. ரொம்ப மாடர்னான லுக் வேணுங்கிறவங்க வந்து நெட்டட் பிளவுஸ்லாம் வந்து நம்ம போடலாம்.
ஒயிட் கலர் நெட்டட் பிளவுஸ் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். டார்க் கலர் சாரீஸ்க்கு எல்லாமே ஒயிட் கலர் நெட்டட் பிளவுஸ் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் ஃபைனலா எல்லா சாரிக்கும் சூட் ஆகுற மாதிரி ஒரு மல்டி கலரான பிளவுஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா எல்லா சாரிக்குமே வந்து சூப்பரா செட் ஆகும். அதனால இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் கலம்காரிலேயே வந்து நல்ல மல்டி கலர்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி பிளவுசஸ் கூட பிளைன் சாரிக்கு ரொம்பவே வந்து செட் ஆகும். நம்ம எந்த சாரியை வியர் பண்ணாலுமே வந்து நம்ம போகக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன அளவுலயாவது மேக்கப் பண்ணிக்கிட்டாதான் அந்த சாரியோட லுக்கே வந்து பிரசன்டபிளா இருக்கும். ஸோ அதனால பார்த்து பர்ஃபெக்டா வந்து வியர் பண்ணுங்க. அண்ட் சாட்டன் சாரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஈஸியாவே வந்து சுருக்கங்கள் வந்து விழுந்துரும். நம்ம வந்து என்னதான் வந்து மடைச்சு வச்சாலுமே நம்ம மடைக்கக்கூடிய மடிப்பே வந்து அப்படியே கோடு கோடா வந்து காட்டும். ஸோ அதனால லைட்டா வந்து சாட்டன் சாரி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அளவுக்கு மிதமான சூடுல நீங்க வந்து லைட்டா வந்து அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. பிகாஸ் இந்த மெட்டீரியல் வந்து அந்த மாதிரி ஸோ ரொம்ப ஹீட் வந்து தாங்கவே தாங்காது. ஸோ இதையும் உங்களோட மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.